தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி குழம்பு மிளகாப்பொடியே ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு பச்சை வாசனை கொஞ்சம் போடுறதுக்கு வரைக்கும் கொதிக்க வச்சு விட்டுக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த குழம்புல அரைச்சி விடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய், சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 4 முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த குழம்பு கொதித்த உடனே இதை விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிட்டுருக்கோம். இப்போ அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கலக்கி கொஞ்சம் ஊற்றிடுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். உப்பு நம்ம வதக்கும் போது போட்டோம். உப்பு கரெக்டாக இருக்கான்றது பார்த்துட்டு நீங்கள் தேவையான கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சுப்பா. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு. கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான்.